நீங்க அவரை போய் கேளுங்க. நீங்க என்ன கேட்கற வேண்டிய கேள்வி கேளுங்க, அவரை கேட்க வேண்டிய கேள்வி அங்க போய் கேளுங்க. நீதிமன்ற வாயில்ல கொலை நடக்குது, அதுக்கும் நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர். நேற்று இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் நாங்க எப்படிங்க பொறுப்பேற்றுக்க? அதாவது ஆட்சியில் இருப்பது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆட்சியில் இருக்குது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர் இருக்குது. அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேறு யார்கிட்ட போய் கேட்பாங்க? அது வளாகத்தில் நடந்தாலும் சரி, எழுது வெளியில் நடந்தாலும் சரி, அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான். இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, தினந்தோறும் கொலை நடக்குது. கொலை நடக்காத நாளே இல்லையே. இன்றைக்கி பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தீங்களா, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இன்றைக்கு கொலைப்பட்டியல் என்ன என்பது தான் வெளியில் வருது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம், ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, தினந்தோறும் நடக்குது. இன்றைக்கி திருப்பூரில் பார்த்தா ஒரு பெண்மணி ஒரு அமைச்சர் துக்க விசாரிக்க போகிறார். அந்த பெண்மணி கேட்ட கேள்வியெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்தது. இன்றைக்கு சரியான முறையில் சட்ட ஒழுங்கு செயல்பட்டு இருந்தால் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் இருந்திருக்க மாட்டாங்கன்னு அந்த பெண்மணி கண்ணீர் மல்க தெரிவிக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த ஆட்சியில் இன்னும் நிர்வாக சீர்கேடு இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த ஆட்சி எப்படி செயல்படுத்த வேண்டும்னா தெரியலையே. அதனால தான் சொன்னேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் பல முறை சொல்லியாச்சு, இன்னும் அதுக்கு தீர்வு காண முடியல. சார், நான் அரசியல் காணல, இது நடந்த சம்பவம் உங்கள் பத்திரிகையில் ஊடகத்தில் வருது, அதைத்தான் சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்குது? நடக்காத சம்பவத்தை சொன்னீங்களா, நான் ஏற்றுக்கிறேன். இத்தனை சம்பவம் நடந்துகிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுதுல்ல. அதுவும் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தி வச்சு தான் நான் பேசுகிறேன். தானாக நான் எங்கேயும் போய் பார்க்கல. உங்கள் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எதிர்க்கட்சி அரசியல் செய்யாம அவியலா செய்யும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாங்கள் அப்படியெல்லாம் கூட கேட்கல. மக்களுடைய பிரச்சனையை தான் நான் முன்வைக்கிறோம். இவளை போல தட்டி கழிக்கல. பிரதான எதிர்க்கட்சி என்பது மக்களுடைய பிரச்சனையை சரியான நேரத்தில் எடுத்து வச்சு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் அதாவது ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படணும்னா எதிர்க்கட்சி சொல்லுவதை ஆராய்ந்து சரியாக தவறா அதை சீர்தூக்கி பார்த்து தவறு இருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் சிறந்த அரசாங்கத்துக்கு நல்லது. ஆனால் அதெல்லாம் சொல்றதில்லை. நாங்கள் ஒன்று சொன்னால் அதுக்கு நேர்மறை கருத்து சொல்கிறோம். இப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்தால் நாட்டு மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும், நன்மை கிடைக்கும், சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும்? மீண்டும் ஒரு முறை நீங்க ஆளுநரை சந்திக்க போறீங்களா? ஏன்னா இப்ப சட்ட ஒழுங்கு தொடர்ந்து நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு முறை நீங்களும் போய் பார்த்து தான் வர்றீங்க, அவரு என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப மீண்டும் ஒரு ஆளுநரை பார்க்க போறீங்களா, என்ன சொல்ல போறீங்க? அதாவது நாங்கள் ஏற்கனவே 2 முறை மேதக ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஊழல்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு பற்றி தெளிவாக சொல்லியாச்சு. மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. இந்த ஆர்ப்பாட்டம்லாம் முடிந்த பிறகு இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து இருக்கிறது.